We request the bar members to present shawl, clock on memento to the honorable officer. We request to A.M. Shankar, former President, Ambattur Bar Association, to P. Vijay Kumar, former government leader, Mr. M.P. Prabhu, former Secretary, Ambattur Advocates Association, to present shawl, placard and memento to the Honorable Milk and Dairy Development Minister. We request to B.S. Raghavan, Senior Advocate, to Satish Sethuran, former Commissioner, Ambattur Advocates Association, to S. Sivakumar, Vice President, Ambattur Bar Association, to present shawl, flower pot, memento to the District Collector, Chennai. We request Mrs. Alanelu, EC Member, Ambattur Bar Association, Mr. B. Arundas, Treasurer, Ambattur Advocates Association, Mrs. Vasanthi, EC Member, Ambattur Bar Association, to present shawl, flower pot, memento to Honorable Secretary to K.G. Suresh, Treasurer to S. Purushottaman, to J. Yuvaraj, to the R. Harikrishnan, to P. Rajan, to S. Geeta, and to the R. Srinivasan, honor our Chief Guest. Request to S.K. Adam, Thiruvallur Advocate Association, to honor our Chief Guest. Okay. Thank you, Lordship. May I now request Sri Y. Krishnan, ex-President, Ambattur Bar Association, to render felicitations. Sri Y. Krishnan. இந்த திருக்குறளை படிக்கும் பொழுது 314வது குறள் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நாட நன்மையும் செய்துவிடு என்ற ஒரு குறளை படிக்கும் பொழுது அவர் சொல்கிறார். அந்த குறளுடைய விளக்கம் என்னவென்றால், ஒருவன் இன்னொருவருக்கு தீங்கு செய்து விட்டார், அந்த தீங்கு செய்த வினை எப்படி தண்டிப்பது என்பது நாம் எல்லோரும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு உண்மை. ஒருவர் இன்னொருவரை தாக்கிவிட்டால் அவனுக்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், திருவள்ளுவர் சொல்கிறார், ஒருத்தன் இன்னொருவரை அடைத்து விட்டால் அவன் தண்டனை என்ன செய்ய வேண்டும், அவன் தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால்,
அவர் 4 மடத்திற்கு நன்மையை செய்துவிட்டு சொல்கிறார். 4 மடத்திற்கு நன்மையை செய்துவிட்டு நீ செய்த நன்மையை மறந்துவிடு, அவர் செய்த தீமையை மறந்துவிடு என்பதுதான் இந்த என்ன செய்தாரை ஒருத்தர் அவரான நன்மையை செய்துவிடு என்ற ஒரு பொருளுடைய விளக்கம். இதை படித்திருக்கு ஜி போம் சொல்கிறார். நம்ம நினைச்சா நம்ம நாட்டில் நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதங்கள்லாம் உயர்ந்த வேதம் நினைக்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் 3000 வருடத்துக்கு முன்பாகவே எவ்வளவு ஒரு சித்தாந்தத்தோடு இந்த மாதிரி ஒரு விளக்கமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நாகரிகத்தில் எங்கே இருக்கிறார்கள் இந்த தமிழர்கள், இந்த இடத்திலே போய் நாம் எப்படி வளர முடியும், சமுதாயத்தை எப்படி சமயத்தை எப்படி உயர்த்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடம்தான், உயர்ந்த ஒரு தத்துவத்தை உருவாக்கிய ஒரு ஒன்றான் இந்த திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரை பற்றி நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே கொள்ளலாம். ஆனால் இன்று இந்த நீதிமன்றம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் விழாவிற்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நீதிமன்றத்திலே எப்படி நீதி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்றால் 3000 வருடங்களுக்கு முன்பாக நீதி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். 420வது குறளிலே ஒரு அற்புதமான ஒரு குறள். அந்த குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் ஜெயிக்கணும் காண்பது. கண்ணான் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம புதுசாக இந்த நீதி பரிபாலன முறையை மாற்றிட முடியாது, மாற்றின அவசியம் இல்லை. 3000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டிலே நீதி வளர்த்தார்களோ, நீதியை பரிபாலனம் செய்தார்களோ, அதை நாம் செய்து கொண்டால், செய்ய நாம் முயற்சித்து நாம் நீதிமன்றத்தை ஒரு பாதுகாப்போடு நாம் இந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த அற்புதமான விளக்கங்களை நாம் மனதிலே வைத்து வருபவர்களுக்கு நீதி கொடுத்தால் நமது வரக்கூடிய சந்ததியர்கள் வாழ்விலே முன்னேறுவார்கள், அமைதி காண்பார்கள் என்று சொல்லி இளைஞர்களுக்கு இளம் வழக்குகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நாம் சொல்லி நான் விடைபெறலாம் நினைக்கின்றேன். இந்த சார்புநிலை நீதிமன்றம் இது துவங்கியிருக்கிறது. இந்த நீதிமன்றத்திற்கு 4127 வழக்குகள் என்று பூனமல்லி சார்பு நீதிமன்றத்திலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. நமது நண்பர் அமர்ராஜ் அவர்கள் சொன்னார்கள் 257 வழக்கறிஞர்கள் இங்கே பணிபுரிகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த 4127 வழக்குகள் எவ்வளவு விரைவாகவும் எவ்வளவு காலதாமதத்தை குறைத்தும் நீங்கள் இதை முடிவில் கொள்கிறீர்களோ, இந்த நீதிமன்றம் இங்கே உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் நன்றாக நிறைவேறும் என்று சொல்லி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது தெளிவோடும் வரக்கூடிய வழக்காடிகள் அவர்களுடைய வழக்குகளை உடனுக்குடனே எடுத்து நாம் விரைவாக ஒரு தீர்வு செய்வதற்கு முன்னால் வந்தால் இந்த நீதிமன்றத்தின் எந்த நோக்கத்துக்கு நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோமோ அந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு பாதுகாப்பு துறையில் இருக்கிற நம்முடைய நாசர் அவர்களும் நம்மளோட பிரதரா இருந்தாங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வருடைய கேபினெட்ல மந்திரியா இன்னைக்கு ஆக்டிவா செயல்படுறாங்க. அதுல ஒன்னாத்தி பில்லர் தான் நான் ரகுபதி சார் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த 1.5 years நான் அவர் கூட டிராவல் பண்றேன். எங்க போனாலும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எந்த குறையானாலும் அவர் மூலியமா தான் முதல்வர் நாங்கள் தெரிவிக்கிறோம். முதல்ல அந்த செவி சாய்த்து உடனடியா நமக்கு 10 லட்சம் பணத்தை அவர் நம்ம நீதிமன்றத்துக்கு வந்த போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். 10 லட்சம் மட்டும் இல்ல, இந்த கொரோனா காலத்துக்கு கிட்டத்தட்ட 450 அப்ளிகேஷன் கொரோனாவா இறந்துறாங்க. இந்த விஷயத்தை நான் போய் சொன்னேன். திடீர்னு இவ்வளவு பணத்தை கொடுக்க எவ்வளவு முடியாது சொன்னேன். எவ்வளவு ஆகுன்னு சொன்னார். ஒரு 20 crores போதுன்னு சொன்னேன்.
அதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். அதே ஸ்டேஜில் 20 கோடியை வந்து கொரோனாவில் உயிர்ந்த வழக்கறிஞர்களுக்கு 20 கோடி எதிர்பார்க்கணும். இந்த வழக்கறிஞர்கள் சேவை நிதியை 7 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி நம்ம கொடுக்க வேண்டிய கிராண்ட் 1 இயர் கிராண்ட வந்து 10 கோடியை உயர்த்தி கொடுத்தாரு தமிழக முதல்வர். அது மட்டுமல்ல, இளம் வழக்கறிஞர்களுக்கு ஸ்டைபண்ட் 3000 பெர் மந்த் 2 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஆவணம் செய்தாங்க. அந்த ஜீவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, யங் லாயர்ஸ் குறிப்பா தமிழக மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் புத்தகங்களை வழங்குவதற்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. சார், இந்த 1 கோடின்றது ஒவ்வொரு வருஷமும் தொடரணும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆக்டிவிட்டி முன்னாடி அந்த கோரிக்கையை உடன் நான் வைத்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமான நேரத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான டிஸ்ட்ரிக்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கூகுள்ல பார்த்தா கூட அது தெரியும். நான் ஏற்கனவே திருவள்ளூர் கோர்ட் ஓப்பனிங்ல இது விஷயமா பேசியிருக்கேன். ஏனென்றால் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 10 தாலுக்கு இருக்கு. இந்த 10 தாலுக்குல வந்து மேக்சிமம் எல்லா தாலுக்குலையும் கோர்ட் வந்தாச்சு. ஒன்டர்ல கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுரவாயில் இந்த ஆவடி கோர்ட் வந்து மிக விரைவில் நோட்டிபிகேஷன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மற்ற கோர்ட்டுகளை பார்த்தீங்கன்னா குறிப்பா திருவள்ளூர் மட்டும் இல்லாம திருவள்ளூர் வந்து 1969ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். 1996ல வந்து முன்சிப் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அங்க பர்மனன்ட் கோர்ட் கிடையாது. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இப்பதான் ஒரு 2.5 crore வந்து அஜாக்ஸ் ஒரு ஏரியாவில் வந்து இடம் சொல்றாங்க. பட் அதுக்கான அந்த லேண்ட் அக்விசிஷன் அந்த ப்ரொசீடிங் எல்லாம் பெண்டிங் இருக்கு சார். இதெல்லாம் நீங்க இது மட்டும் இல்ல, திருவள்ளூர் மட்டும் இல்ல, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிங் ஆன், கும்பிடிப்பூட்டி, பள்ளிப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. அதே போல வந்து இந்த பகுதியில் பர்டிகுலரா 52 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தோம். திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, மாதாவரம் 2019 நம்ம வந்து இனாகரேட் பண்ணி இன்னும் நம்ம வந்து அதுக்கான இடத்தை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்கிற இந்த அது பர்டிகுலரா ஜுடிஷியரிக்கு அலாட் பண்ற ஃபண்டு அதிகமா இருக்கிறதுனால எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் இதை கவனத்துக்கு கொண்டு திருவள்ளூர் தாலுகாவில் அதாவது 2 பிரிட்ஜிங்கே இருக்கக்கூடாது, இருக்கிற 10 தாலுகாவிலும் 10 கோர்ட்டுகளோ வந்து அரசு அந்த பில்டிங் தான் இருக்கணும். இந்த நேரத்தில் கோரிக்கையா நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வைக்கிற முதல்வருடைய கவனத்துக்கு சேர்ந்து வருகின்ற பட்ஜெட்ல இமீடியட்டா ஃபண்ட் அலோகேட் பண்ணி இதை கட்டித்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கேட்டு விடைபெறுகிறேன். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் நமக்காக வந்து நிச்சயமா எல்லா வேலைகளையும் எல்லாத்தையும் செய்வார். இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனா வழக்கறிஞராக நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதே போல சார், இந்த கோர்ட் இந்த கம்பைன் கோர்ட் பண்றது எல்லாத்துலயும் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கு சார். பர்டிகுலரா ஒரு இந்த இப்ப நம்ம நகரத்துக்குள்ளே இருக்கிற கோர்ட் கேம்பஸ் பரவாயில்ல, பைபாஸ் தாண்டி தமிழகத்தில் பல நீதிமன்றங்கள்ல வந்து பைபாஸ் வழியா இருக்கு. அதாவது ஏற்கனவே இந்த பில்டிங்குக்கும் இப்ப கட்டப்படுகின்ற பில்டிங்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்க வழக்கறிஞருக்கு வந்து ஒரு சேம்பர்ஸ் கிடையாது, அங்க ஒரு கேண்டீன் கிடையாது, அங்க வந்து ஒரு வெயிட்டிங் ஹால் கிடையாது. பர்டிகுலரா லேடி அட்வொகேட்ஸ் வந்து பிரைவசி ஒரு ரூம் கூட நம்ம வரைக்கும் அலாட் பண்ணாம இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வந்து ஆணுக்கு நிகராக பெண்கள் வந்து வழக்கறிஞர்களாக வழக்காடுகிறார்கள். நீங்க நிறைய பெண்கள் வந்து ஜுடிஷியரில் இருக்க முடியல. நம்ம இந்த காங்கிரஸ் இந்த ஹால்ல பார்க்க முடியாத சூழ்நிலை உள்ளது. அதனால எங்களுக்கு நீங்க கட்டுகின்ற நியூ பில்டிங்ல அட்வொகேட் சேம்பர் வேணும், கேண்டீன் வேணும், பர்டிகுலரா பிரைவேசி இருக்கிற மாதிரி ரூம்ஸ் வேணும். அதை அரசு வந்து கவனம் சொல்லிக்கணும். அதே மட்டும் இல்லாம அந்த ஏடிஎம், பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எமர்ஜென்சியான இதனுடைய ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அரசு கவனத்துக்கு நான் என்னுடைய சட்டத்துறை அமைச்சர் சார்பா உங்களின் சார்பாக அவருக்கு நான் முன்வைக்கிறேன். நீங்கள் கட்டுகின்ற இது அனைத்திலும் வந்து ஜுடிஷியரின்றது வந்து நீதிமன்றமும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் மற்றும் வெற்றிகளும் சேர்ந்துதான் நீதிமன்றம்ன்றதால ஜுடிஷியரினால இவங்க எல்லா வசதிக்கும் ஏற்றபடி நம்முடைய நீதிமன்ற கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் சார்பாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். அதே போல வழக்கறிஞர் நண்பரான உங்களுக்கும் இந்த நேரத்தில் பார்க்கும் சேர்ந்தா உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நாம இங்க இருக்கிறது வந்து 10 தாலுக்கு, 10 தாலுக்குல வந்து கோர்ட்டு 10 கோர்ட்டா இருக்கணும். 10 கோர்ட்டுக்கு வந்து 10 அட்வொகேட் அசோசியேஷனா இருக்கணும். ஆனா இங்க இருக்கிறது இப்ப 22 அசோசியேஷன். ஒரு கோர்ட்டுக்கு 4 அசோசியேஷன் இருக்காங்க திருவள்ளூர்ல. அங்க இருக்கிற சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா 658 பேர் தான் அங்க இருக்கிற அட்வொகேட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னேரி
வச்சிருக்காங்க. பூந்தமல்லியில 2 அட்வொகேட் அசோசியேஷன். அம்பத்தூர் தப்பா எடுத்துக்கூடாது. அம்பத்தூர்ல கிட்டத்தட்ட நீங்க 258 பேர் தான் சர்டிஃபிகேட் பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க. 500 பேர் நீங்க அட்வொகேட்டா இருந்தாலும் 258 பேர் தான் வந்து சர்டிஃபிகேட் பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா 2 அட்வொகேட் அசோசியேஷன். ஸோ இதனால நமக்குள்ள யுனைட்டி வந்து வீணா போயிடுது. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ட் பில்டிங்ல வந்து போட சொல்லி ஜட்ஜஸ் தரும், அட்வொகேட்ஸ் பார் கவுன்சிலுடைய நிர்வாகிகள் தரும், அட்வொகேட்ஸ் உடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி இருக்கும். ஆனா ஒரு கோர்ட்ல 4 ரெகனைஸ் அசோசியேஷன் இருந்தா எப்படி கோர்ட் நமக்கு வந்து அதுக்கு ஒத்துழைப்பாங்க? இன்னைக்கு கூட அந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல உண்டு. அதனால தயவு செய்து எப்படி 1 பார் 1 ஓட்டு சொல்றோமோ 1 கேம்பஸ் 1 அசோசியேஷன் நம்முடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இதை மூத்த வரைக்கும் அத்தனை ஒத்துழைப்பீங்கன்னா டெஃபினட்டா அடுத்த 1 மந்த்துக்குள்ள நம்ம டிஸ்ட்ரிக்ட் முதல்ல 1 கேம்பஸ் 1 அசோசியேஷன் உருவாக்கிட்டோம்னா மாண்புமிகு ஆக்டிவ் சீஃப் நம்ம போய் சேர்ந்து அவங்க ஏற்கனவே என்னென்னலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்களோ அதை நிச்சயமா தளர்த்துவாரு. எங்களுடைய ஆண்டர் ஜட்ஜி ஆஷா மேடம் சரி, எங்க நிஷா மேடம் சரி, அவங்களுக்கு சொல்லி இந்த கலருவதற்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக முன்னிருக்கும். இதில் வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுவே தமிழகத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் 1 அசோசியேஷன் 1 கேம்பஸ் நிறுவப்பட்டது என்ற ஒரு வரலாறு நமக்கு இருக்க வேண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவள்ளூர் அம்பத்தூர் பாரசுடைய தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Most respected Madam Justice India, most respected Honorable Ministers, Minister Thiru S. Kagubali ji, Minister Thiru P. K. Shekhar Babu ji, Minister Mr. S. M. Nasir, the Honorable Collector of Chennai, Tirumati Amrita, the jurisdictional MLA of Ambattur, Thiru Joseph, most respected Madam S. Selvasundari, Principal District and Session Judge, Tiruvallur, Thiru P. S. Amalraj, Chairman, the Bar Council of Tamil Nadu and Pondicherry, respected judicial officers, members, honorable members of the Bar Associations, ladies and gentlemen. I am very happy to be here today because after the Honorable Chief Minister of Tamil Nadu created 2 additional commissionerates on the 1st January 2022. So, Avadi Commissionerate is indirectly benefited by opening of this court in Ambattur. Sir, for the acting CJ sir, I would like to let you know the present jurisdiction of Avadi Commissionerate is roughly 626 square kilometer. When we compare this jurisdiction with the jurisdiction of Chennai, the Chennai jurisdiction is 346 square kilometer. So we are roughly double the area, sir. And we cover, it is only one of the 2 commissionerates in India which covers partial areas of 2 corporations, sir. So we cover the area of Chennai Corporation and we cover the area also of Avadi Corporation. Apart from that, there are 5 urban bodies, 3 revenue districts, sir, from Kanjivaram, Tiruvallur and Chennai, sir. So with a huge jurisdiction, we have plethora of courts, right from our officers attending Madras High Court, the courts in Tiruvallur, going as far as to Kanjivaram. So all these multiple courts, the pressure of work on our officers was tremendous, sir. But with this present infrastructure coming here today, the officers of from the side of the prosecution and from the police department, this court is immensely going to benefit us, sir. But also we are having a problem of multiple courts and multiple jurisdictions. So till now, after the formation of the commissionerate, no particular exercise has been taken up where we could actually decide upon how to reduce the workload in certain jurisdictions which are nearby, rather than go very far off. At times 50, 60 kilometers, 70 kilometers is an ordinary time to travel. So it also leaves very less period for our officers to work on the field, sir. So also with this, the visionary leadership of our Honorable Chief Minister, giving the greater Chennai, sir, the population today of Avadi Commissionerate is roughly 47 lakhs, sir. And we are covering with 25 police stations. And the Honorable Chief Minister has also given vision also for further setting up of the Commissionerate building and other infrastructure, sir.
So we are very thankful to our Honorable Chief Minister for dedicating the urban policing. So many places in these districts were not having urban policing. More than 5 police stations were rural police stations. The day Commissionerate became the policing came to a urban policing. What we call is a Metro 2 police station. From a strength like police station we have in Ambattur. There were only 25 police station constables. But the very day the Commissionerate was made, the strength was increased to 110. So there is a huge lot of strength which has come into these areas, and we are very happy that we will be able to serve the people of Tamil Nadu and the people of Ambattur, Avadi and the suburban areas. It is an opportunity for us to deliver and all. With this, once again, with a happy note to note that judiciary has got excellent facilities. We hope that many such facilities should come for the judiciary, wishing them all the best to all of you. Thank you very much. தலைவர் திரு அமர்ராஜ் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது சில கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்திலே மரியாதைக்குரிய பெண் நீதியரசர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தான் அதிகம். அதே போல பெண் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தான் அதிகம். அதே போல இன்றைக்கு சட்டக்கல்லூரியை படிக்கின்ற மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கையிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பெண்கள் தான் இன்றைக்கு அதிகமான சட்டக்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சட்டக்கல்லூரி என்பது ஒன்றே ஒன்று இருக்கும். அது சென்னையிலே தான் இருந்தது. கடைசியிலே தான் போய் அதை சேருவோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. சட்டக்கல்லூரியிலே சேர்வதற்கு இன்றைக்கு போட்டியோ போட்டி. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற சட்ட பல்கலைக்கழகத்திலே சட்டக்கல்லூரியிலே இன்றைக்கு சேருவதற்கு 99 மார்க் ஆகும். 90 மார்க்குள்ளே முடிந்துவிடும். அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற 15 அரசு சட்டக் கல்லூரிகளிலே மாணவர்கள் சேர்க்கை என்பது இன்றைக்கு 5 ஆண்டு சட்டப்படிப்பை எடுத்துக் கொண்டோமையானால் அதிகபட்சமாக 80 மார்க்கு 75 மார்க்கிலே முடிந்து விடுகிறது. 99 இறங்கியிருந்தார். அதுக்கு கீழே வாங்கி யாருக்கும் இடம் கிடைப்பது கிடையாது. அதே போல 3 ஆண்டு பட்டப்படிப்பை எடுத்துக்கொண்டாலும் டிகிரியில் அவங்களுடைய மதிப்பெண் 70க்கு மேல் இருந்தால்தான் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு சட்டக்கல்வியினுடைய தரம் அகில இந்திய அளவிலே தமிழகத்திலே உயர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவேதான் சட்டக்கல்வியை இன்றைக்கு பலரும் நாடி தேடி எடுத்து வருகிறார்கள். எந்த வேலைக்கு செல்வதற்கும் அந்த சட்டக்கல்லூரியிலே அவர்கள் படிப்பது, அந்த சட்டப்படிப்பு என்பது அவர்களுக்கு உறுதுணையாக அமைந்திருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு பலரும் இன்றைக்கு சட்டக்கல்வியை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போல இன்னும் சொல்லப்போனால் என்னென்று சொன்னார்கள், தமிழகத்திலே நீதிமன்றங்களுக்கெல்லாம் சொந்த கட்டிடங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சொன்னார்கள். தமிழகத்திலே தற்பொழுது என்னிடத்தில் இந்த புள்ளி விவரப்படி 1280 நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் வாடகை கட்டிடத்தில் இயங்குவை வெறும் 87 மட்டும்தான். அந்த அளவுக்கு சொந்த கட்டிடத்திலோ அல்லது அரசு கட்டிடத்திலோ நீதிமன்றங்கள் இயங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த 87 பார்த்தீங்கன்னா இடத்தேர்வு செய்வது போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். நீதித்துறைக்கு என்று கட்டிடம் கட்டுவதற்கோ இடம் தேர்வு செய்வதற்கோ எந்த தடையும் விதிக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு செயலாற்றுகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நாம் எந்த கட்டிடத்தை கேட்டாலும் வருவாய்த்துறையிலிருந்து வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற இடத்தை நிச்சயமாக அது அரசு பொது இடமாக இருந்தால், புறம்போக்கிடமாக இருந்தால் உடனடியாக நமக்கு தடை சொல்லி உத்தரவு போடுகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதே போல வேறு துறைகளை சார்ந்த நிலவாக இருந்தாலும் அதை மாற்றித் தருகின்ற சக்தியை படைத்தவர், அதை தர வேண்டும் என்கின்ற எண்ணமும் கொண்டவர் மாண்புமிகு முதலமைச்சர். எனவே சில இடங்களிலே இன்றைக்கு இடம் கிடைக்காத துறை,
அதனாலே கட்டிடங்கள் கட்ட முடியவில்லை. இன்னும் சில இடங்களிலே நிதித்துறையிலே பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவற்றுக்கான பதில்கள் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே உயர்நீதிமன்றத்துடைய கோரிக்கையை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள அரசுதான் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றத்திற்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீதித்துறை தமிழகத்திலே சிறப்பாக இருந்தால்தான் சட்டம் நீதி சிறப்பாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். இதை உணர்ந்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே நாங்கள் நீதித்துறைக்கு என்று அவர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக அவர்களிடத்திலிருந்து வருகிற எந்த கோரிக்கையை வைத்துத்தான் நாங்கள் செயல்பட முடியும். நாங்களாக எதையும் செயல்பட்டு விட முடியாது. மற்ற துறைகளைப் போல அந்த அமைச்சர் தானாக தன் துறையில எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது. இந்த துறையிலே எடுத்துவிட முடியாது. உயர்நீதிமன்றத்துடைய கோரிக்கையினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமோ அல்லது அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களோ உயர்நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த கோரிக்கைகள் தான் இங்கே எடுக்கப்படுகின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களிடத்தில் நீங்கள் மனுக்களாக தந்தாலோ அது உயர்நீதிமன்றத்துடைய ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அவர்கள் இந்த இடத்திலே நீதிமன்றம் அமைக்கலாம் என்று அங்கே ஒரு உத்தரவை தந்தால்தான் எங்களால் அமைக்க முடியும். எனவே அந்த அளவுக்கு உயர்நீதிமன்றத்தோடு இணங்கி அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இருக்கிற அரசுதான் இந்த அரசியல் துறையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இந்த ஆண்டிலே நம்முடைய நீதித்துறை The Honorable Acting Chief Justice, the Honorable Ministers, Government of Tamil Nadu, Mr. Ambattur, Mr. Shekhar Babu, Mr. Nasser, Mrs. Ambattur, District Collector, Chennai District, Mr. Joseph Samuel, elected representative of the Ambattur constituency, the Principal District Judge and her team of judicial officers, Mr. Sandeep Rathod, Commissioner of Police, Kali Range, Mr. P.S. Amalraj, Chairman, Bar Council of Tamil Nadu, Mr. Puri Babu, President, Ambattur Bar Association, Mr. Murugesan, President, Ambattur Advocates Association, my dear senior and junior members of the bar, ladies and gentlemen, a very good evening. It gives me immense pleasure to be standing in your midst for the inauguration of the newly constructed constituted sub-court, the combined court building and the judicial officers' quarters at Ambattur. Since it is the opening of a court and a combined court building, I thought I would stress on what is the role of an advocate in the courthouse. In O.P. Sharma and others versus High Court of Punjab and Haryana, AR 2011, Supreme Court 2101. The Honorable Supreme Court had highlighted the role of an advocate and the ethical standards expected of him in these words, and I quote, "An advocate's duty is as important as that of a judge. Advocates have a large responsibility towards society. An advocate plays a vital role in the preservation of society and justice system." Unquote. This is the benchmark that is placed for a lawyer. Therefore, with a view to providing better access to justice, both to the lawyers as well as the litigants, the concept of a combined court took seat. By reason of this, the lawyers stood to gain to a large extent as their commute from one court to another has been drastically cut down. As a result, lawyers have more time to spend fruitfully in the courts and the library, and I'm sure the library is a place where most of us don't go to. I hope at least in the combined court hall of the Ambattur bar, people would visit the library more often. This has to be taken advantage by the members of the bar. There must be an earnest effort on their part to help the judicial officers dispose of long pending matters alongside the new cases. I find there is a tendency
amongst the advocates only to deal with the new cases. Old cases over and above 7 years, 15 years, judges the advocates don't want to take it. It's always adjourned. So the effort must be to move forward with the case and not to seek adjournments. This will not only earn you a satisfied client, but will bring more clients to you. And this I say from experience as a lawyer. You have just now heard the Commissioner of Police saying that the constitution of this court is a boon to the police. Please take advantage of it. If it's a boon to the police, it is also a boon to the advocates. More cases for you. In my opinion, this building is not only a structure of brick and mortar, but a place nurturing the hopes and aspirations of many a litigant to see an end to his problem. The legal profession, as you know, is called a noble profession by all, because it is the lawyer who puts across his client's problem to the court in the best possible way, within the framework of law, to get him the relief. This can be achieved only if lawyers understand and appreciate the dignity of their profession and conduct themselves in a manner befitting their status as members of the noble profession. A word of advice to the younger members of the bar. Today I find there is a tendency among the younger members of the bar to not learn or equip themselves. The old practice of entering an established office and learning the ropes of the profession is dwindling. Everyone who enters the profession wants to claim that he is a senior in his own right. This does not augur well for both the members of the bar as well as for the judiciary, as this will lead to standards of practice falling. Procedures which have always formed an integral part of the justice dispensation will slowly be given a go-by, or attempts will be made to circumvent these procedures. And the person who is most affected is the litigant. Therefore, while we provide you with the infrastructure, we expect you to maintain the dignity of the profession, improve your legal acumen and knowledge to better serve the litigant. Another cause of concern which we judges face is the manner in which young lawyers make their submissions before the court, and I am sure most of the judicial officers would agree with me in this. The tendency appears to be to argue with the judicial officers. No longer are submissions made. This, let me tell you, young friends, not only brings down the majesty of the court, but it also brings down your dignity as a lawyer. A lawyer's appearance, both physical as well as through his arguments, should be befitting the profession that he practices. The junior members of the bar should learn and understand that an ethical practice would earn you more clients. I can go on, but due to paucity of time, I will conclude by saying we have given you the structure in the form of this court complex. It is for you to make this infrastructure the temple of justice. I would be failing in my duty if I did not place on record my appreciation for the Principal District Judge and her team of judicial officers and staff in putting together and organizing today's function at such a short notice and making it a unique one by introducing an environment-friendly theme. My sincere thanks to the office bearers of the Bar Associations for having given us portfolio judges confidence to go ahead with this function by stating that they would stand shoulder to shoulder with the judicial officers in stitching together the final details of the function. In a lighter way, they said, they have told us that they would provide us, that we have to only provide them the details and it will be done, and I understand that they have kept up to their word. My thanks to the Chief Engineer Buildings of the Public Works Department and his team for making the alterations to house this support once again at short notice. I thank one and all of you for your patient hearing and giving me this opportunity to share my thanks. Thank you.